மக்களே எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி ஒரு முட்டையை வச்சுக்கொண்டு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை வந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் வாயில் வச்சோடனே வந்து கரைஞ்சி போயிடும். அந்த இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஏவியன்ஸ் எல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நாங்கள் வந்து செய்ய தொடங்கிடலாம். பாருங்கள், ஒரு முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நாங்கள் அடித்து இதுக்குள்ளே வந்து விட்டுருவோம். இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுக்க வேணும். ஸோ இது வந்து அப்படியே உடைஞ்சிடாமல் நாங்கள் வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே வந்து எடுத்துடுவோம். ஓகே பாருங்க, நாங்கள் வந்து மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ தனியாக வந்து இதுக்கு வெள்ளைக்கரு மாத்திரம்தான் இருக்குது. பாருங்க, மஞ்சக்கருவை வந்து நாங்கள் தனியாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருவோம். பாருங்க, இந்த வெள்ளைக்கருவை வந்து நாங்கள் நல்லபடியாக வந்து பீட் பண்ண வேணும். பாருங்கள், இப்படி ஓரளவு பீட் பண்ணி வந்த உடனே நாங்கள் வந்து இதுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் வந்து சீனி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், கணக்கை வந்து சேர்க்க தேவையில்லை. இந்தளவு 1/4 டீஸ்பூன் வந்து நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் ஓகே. இதை வந்து சேர்த்துட்டு திரும்ப வந்து பீட் பண்ணுவோம். நல்லா வந்து பீட் பண்ணி கொண்டே இருக்கணும். அந்தளவுக்கு இந்த முட்டையை வந்து பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். பாருங்க, நான் வந்து 5 நிமிஷம் வந்து அப்படியே விடாமல் வந்து கலக்கி கொண்டிருந்தேன். பாருங்க, இப்படி வந்து இதனுடைய முகில் மாதிரி இருக்குது பார்க்கவே. இதை பாருங்க, இந்த இப்படி நாங்கள் எடுக்கும்போது கீழே வந்து கொட்டுப்படக்கூடாது. அந்த பதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. நாங்கள் வந்து செய்ய தொடங்கிடலாம். இந்த மஞ்சக்கருவை பாருங்கள், இது நாங்கள் வந்து சும்மா அப்படியே கலக்கி விட்டோம்னு சொன்னால் ஓகே. வெள்ளைக்கருவை மாதிரி நாங்கள் அப்படியே நிறைய நேரம் பீட் பண்ணணும்னு சொல்லி இல்லை. இதை வந்து நாங்கள் நார்மலாக வந்து கலக்கி விட்டுடலாம். ஓகே பாருங்க, இந்த பதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. பாருங்கள், கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதில் நெய் வந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வடிவாக மெல்ட் ஆன பிறகு அதுக்கு மேலே வந்து இந்த மஞ்சக்கருவை வந்து நாங்கள் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த கலக்கி வச்சுக்கிற மஞ்சக்கருவை வந்து நாங்கள் அதுக்கு மேலே விட்டுருவோம். அது வந்து கொஞ்சம் வதங்கி வந்தோடனே மற்ற சைட்டுமே வந்து நாங்கள் திருப்பி விட வேணும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து மற்ற பக்கம் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்படி நாங்கள் திருப்பி விட்டோம்னு சொன்னால் ஓகே. நாங்கள் இதுக்கு மேலே தான் நாங்கள் பீட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வெள்ளைக்கருவை வந்து போட போகிறோம். ஸோ பாருங்க, அப்படி போடும்போதே அப்படியே சாஃப்டாக வந்து இருக்குது. அப்படியே டக்குன்னு வந்து விழுற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி நாங்கள் இதுக்கு மேலே தான் போட வேணும். இதுக்கு மேலே போட்டால் தான் நாங்கள் அதை பீஸ் பண்ணி சாப்பிடும்போது கீழே கிறிஸ்பியாயும் மேலே அப்படியே சாஃப்டாயுமே வந்து இருக்கும். ஓகே பாருங்கள், இந்த பதத்தில் நாங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பிஞ்ச் அளவு நாங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் மேலால். இல்லை, நாங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய் தூளினை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். விட்டுருவோம். நாங்கள் இப்போ மூடியை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா வேகி வந்துட்டு நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம். பாருங்க, நாங்கள் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுடுவோம்.
பாருங்க இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி தெரியுது. இதை வந்து நாங்கள் அப்படியே வாயில் வச்சோம்னு சொன்னால் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதில் அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் செய்து முடிச்சிடலாம். ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான குக்கிங் வீடியோஸ் அதே மாதிரி ட்ராவலிங் வீடியோஸோடு வந்து மீட் பண்ணலாம். எங்களோட சேனல் ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நிறைய சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.